தகுதி உள்ள மூத்த குமாரன் இருந்தும் இந்த இளைய குமாரனை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டமே நடக்கும். அது மூத்தவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு. ஆனா கொண்டாட்டம் இல்லை. வெயிட் பண்ணு. கொஞ்சம் அந்த கிருபையை எக்ஸ்டெண்ட் பண்றார். சில பாருங்க 10 மணி எக்ஸாம் 9:30 சில இடத்துல எல்லாம் விட்டுருவாங்க. அவ்வளவுதான், க்ளோஸ். இதுக்கு மேல முடியாது. ஆனா சிலருக்கு தய கிடைக்கும் பாருங்க. அவங்க 10 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ½ அன் அவருக்கு முன்னாடியே போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சிலர் அந்த நேரத்தில் வரும்போது அவங்களுக்காக க்ளோஸ் பண்ணதை திருப்பி ஓப்பன் பண்ணி அவங்கள உள்ள விடுவாங்க. கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுது. நிறுத்தப்பட்டது போதும். நீங்க இது எபிரேயர் 11 படிச்சாலே போதும். இதுக்கு மேல நீ அவருக்கு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆள் இருந்தோம் என்ன நீ வந்தாதான்ப்பா கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறார்னா இந்த அன்புக்கு நீளம் அளக்க முடியாது, ஆழம் அறிய முடியாது, உயரம் எட்டாதது. ஹalleluya. ஆமென். அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லுகிறவர் இன்னும் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஒரு நபருக்காக. இந்த காலை வேளையில எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? அந்த நீட்டப்பட்ட கிருபையினாலதான் நான் சேர்க்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள். நன்றி ஆண்டவரே.